அந்த அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அதுல கன்னி லக்னமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த முதல் சந்திர திசை என்பது ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ ஆரம்ப திசை. சந்திரன் வந்து கன்னிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானத்துக்கு அதிபதி, உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி. இப்ப இளமையில் அந்த திசை ஒரு சில நன்மைகளை செய்யும் அப்படின்னாலும் அது சின்ன வயசு தான். பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வரும். கன்னிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி. கன்னி லக்னத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய பாவிதான். அப்ப அந்த 7 வருஷம் செவ்வாய் திசை என்பது நல்ல திசை கிடையாது. பிறகு ராகு திசை 18 வருஷம் வரும். இந்த ராகு திசை என்பதும் கூட 18 ஆண்டுகள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முற்பகுதி சோதனை காலமாக தான் இருக்கு, அனுபவத்துல பார்க்கணும். அப்ப ஒரு 30 வயது வரைக்குமே ராகு திசை நடந்து முடிகிற வரைக்கும் முற்பகுதி வாழ்க்கை என்பது அந்த ராகு திசை பெரும்பாலும் சிறப்பாக இல்லை. பிறகு குரு திசை ஒரு 16 வருஷம் அப்படின்னா இங்க கன்னி ராசி கன்னி லக்னமா வச்சோம்னா ஹஸ்தத்திற்கு குரு பாதகாதிபதி. 16 ஆண்டுகள் வாழ்க்கையில எல்லா பாதகத்தையும் தரக்கூடிய கிரகமா வர்றதுனால அந்த குரு திசை கூட பெரும்பாலும் ஜாதகத்திற்கு நன்மை செய்வதில்லை. ஒரு விதிவிலக்காக குரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்து பாதகாதிபதி நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாதான் அந்த 16 வருஷம் நல்லா இருக்கும். அப்ப உதாரணமாக இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு முற்பகுதி வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்குமே இந்த கன்னி அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பா இல்லை. இது அனுபவத்துல பார்க்கணும். ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் இருக்கு. அது அவரவர் சுய ஜாதகத்தைப்படி நம்ம பார்க்கணும்.